பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். ரமதான் அதனுடைய அஹ்காம் சட்டங்களை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க ஆரம்பிக்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது அஹ்காமு ஸியாம், ரமதானுடைய நோன்பு சம்பந்தமான சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி நமக்கு சொன்னதை நம்ம பார்த்தோம். அல் குர்ஆனுடைய 2வது சூரத்துல் பக்ரா அதில் 183வது ஆயத்தை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மை அழைத்து நமக்கு சொல்றாங்க, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது அஸ்ஸியாம் கடமையாக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய நோன்பு, ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு, அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவராக ஆவதற்காக என்று ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றியும் அதனுடைய இலக்கு தக்வா என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொன்னதை பார்க்கணும். இன்றைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறது ரமதானுடைய நோன்பு யார் மீது கடமை, அதற்குரிய ஆதாரங்களை நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நோன்பு என்று வரும்பொழுது, நோன்பு அதாவது கடமையாக்கப்பட்ட நோன்பு அதா அல்லது கதா அப்படின்னு நம்ம ரெண்டா பார்ப்போம். அதா அப்படின்னா என்ன, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அந்த கடமையை செய்யறதுக்கு பேரு அதா. இப்ப ரமதானுடைய நோன்பு இதை நம்ம ரமதான் மாதத்துல தான் வைக்கணும். அப்ப ரமதானிலேயே அந்த நோன்பை முழுசா வச்சுட்டோம் அப்படின்னா அது அதா ஆக அமைஞ்சிடும். இல்ல சில குறிப்பிட்ட காரணங்களால ரமதானுடைய முழு மாதத்தை நோன்பு வைக்க முடியல, அல்லது ரமதானுடைய சில நோன்புகளை வைக்க முடியல, அப்ப என்ன செய்வோம், ரமதானுக்கு பிறகு அந்த நோன்புகளை வைப்போம். அதுக்கு பேரு கதா. கதா அப்படின்னா என்ன, ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை அதற்கு உரிய நேரத்தில் செய்ய முடியாமல் போனதால் அந்த நேரம் முடிந்த பிறகு நம்ம செய்யறோம், அதுக்கு தான் கதா அப்படின்னு பேரு. இந்த தொழுகை சிலர் கதாவாக செய்வாங்க, அந்த நேரத்தில் தொழ முடியாமல் போகும். அதே போல ரமதானுடைய நோன்பையுமே சிலர் கதாவாக செய்வாங்க, அந்த நேரத்துல செய்ய முடியாம போகும். இப்ப இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு இபாதத், அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இபாதத் ரமதானுடைய நோன்பு, இது அதா ஆக நம்ம பொதுவாக செய்ய வேண்டும். அதாவது அதற்குரிய அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்திலே நம்ம அதை செய்யணும். செய்ய முடியாமல் போனால் அது கதா ஆக ஆகும். இந்த அடிப்படை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம இதற்கான சட்டங்களை பார்க்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய நோன்பு யார் மீது கடமையாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஈமான் கொண்டவராக இருக்கணும், அதாவது முஸ்லீமாக இருக்கணும், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அவங்க மேலதான் ரமதானுடைய நோன்பு கடமை. அப்ப முஸ்லீம் அல்லாத ஒரு நபர், அவரை ஷரியா ரீதியாக காஃபிர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காஃபிரான ஒரு நபர், அவர் கிறிஸ்தவரா இருக்கலாம், யூதரா இருக்கலாம், அல்லது ஹிந்துவோ புத்த மதத்தை சேர்ந்தவரோ, சீக்கிய மதத்தை சேர்ந்தவரோ, அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாதவர், இறைவனை நம்பாதவர், யார் வேணா இருக்கட்டும், அவங்க நோன்பு வைத்தால் அந்த நோன்புக்கு உரிய கூலியை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன், நோன்பு ஈமான் கொண்டவர்கள் மீது, மூமின்கள் முஸ்லிம்கள் மீது தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறாங்க. நோன்பு என்ற இபாதத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த இபாதத்தை யாருக்கு செய்ய போறோமோ அந்த இறைவனை நம்பி இருக்க வேண்டும். இப்ப இபாதத் வணக்கம் அப்படின்னா அதை யாருக்கும் செய்யத்தானே போறோம், அதை யாருக்கு செய்ய போறோம், ஒரு முஸ்லிம் என்பவர் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா இபாதத்தும் உரித்தானது, எல்லா வணக்கத்திற்கும் உரியவங்க அல்லாஹ் மட்டும்தான் என்பதை ஏற்றுக்கொண்டவர். அதைத்தான் நம்மளுடைய ஷஹாதத் கலிமாவில் சொல்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டவர் தான் முஸ்லிம் ஆறார். அவருக்குத்தான் அதற்கு பிறகு தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் போன்ற விஷயங்கள் எல்லாம் கடமையாகுது. அவங்களுக்குத்தான் அந்த கூலி இருக்கு. இப்போ ஒரு மனிதர் அல்லாஹ்வையே இறைவனாக ஏற்றுக்கொள்ளல, அல்லது அல்லாஹ்வை மட்டுமே
வணங்க தகுந்த இறைவனாக ஏற்றுக்கொள்ளலாரு. அல்லாவையும் வணங்குறேன்றாரு, மத்தவங்களையும் வணங்குறேன்றாரு. அப்ப இவருடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்களான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சுத்தமாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே இபாதத் செய்யக்கூடியவங்க, வணங்கக்கூடியவங்களுடைய அந்த வணக்கத்தை மட்டும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு தான் அதற்குரிய கூலி கிடைக்கும். அப்ப நோன்பு ஒருத்தர் வைக்கிறார், ரமதானுடைய நோன்பை ஒருத்தர் வைக்கிறார். அவருக்கு அதற்குரிய கூலி கிடைக்குமா? இறைவனும், இறை தூதரும் எந்த கூலி கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ, அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, அவங்க அதற்கு முதல்ல முஸ்லீமாக இருக்கணும். இப்ப நம்ம காலகட்டத்தில பார்க்கிறோம். முஸ்லிம்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள், சமூக நல்லிணக்கத்திற்காக ரமதான்ல நோன்பு வைக்கிறாங்க. ரமதான்ல 1 நாள் நம்மோட நோன்பு வைக்கிறாங்க. சிலர் 5 நாட்கள், 7 நாட்கள் நம்மோட நோன்பு வைக்கிறாங்க. ஒரு சிலர் 30 நாட்களும் கூட, அந்த மாதம் முழுக்க கூட நம்மோடு நோன்பு வைக்கிறாங்க. அந்த மாரி மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப இவங்களுக்கு இந்த ரமதானுடைய நோன்பு மூலமாக அதனுடைய கூலி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உலக ரீதியான பலன்கள் அதுல கிடைக்கலாம். உடல் நலன் ரீதியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அந்த நோன்பு அவங்களுக்கு அமையுமா அப்படின்னு கேட்டா இல்ல. சொர்க்கத்துல அந்த ரய்யான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் நுழைவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த வாசல் வழியாக அல்லது வேற எந்த வாசல் வழியாகவும் அவங்க சொர்க்கத்துல நுழையறதுக்கு அந்த நோன்பு காரணமாக அமையுமா அப்படின்னு கேட்டா அமையாது. அப்ப நோன்பு யாருக்கு தக்வாவை கொடுக்கும்? நோன்பு யாரை நரகத்திலிருந்து காப்பாற்றும்? நோன்பு யாரை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும்? அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் முஸ்லீமாக இருக்கிறாரோ அவங்க தான். அப்போ நோன்பு யார் மீது கடமை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல யாருக்கிட்ட இஸ்லாம் இருக்கோ, யார் முஸ்லீமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு நோன்பு கடமையாகும். அப்படின்னா என்ன? அவங்க காஃபிர்களாக இருக்க முடியாது. முஸ்லிம்களா இருக்கணும். இது முதல் ஷர்த், முதல் நிபந்தனை. 2வது எல்லா முஸ்லிம் மீதும் கடமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவங்க அக்ல் உடையவராக இருக்கணும். ஆகில் ஆக இருக்கணும். அக்ல் அப்படின்னா என்ன? பகுத்தறியக்கூடிய தன்மை. அந்த அறிவு, பகுத்தறிவு என்று சொல்றோம் இல்லையா? அந்த அறிவு இருக்கணும். அப்படின்னா இதுல யார் உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு அந்த பகுத்தறியும் தன்மை இல்லையோ, சிலருக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கும். அல்லது போதுமான அளவுக்கு அ புத்தி கூர்மை இருக்காது. மூளை வளர்ச்சி இருக்காது. அப்ப அவங்களுக்கு, அதேபோல சிலர மன வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கெல்லாம் நோன்பு கடமை கிடையாது. அதேபோல சிறு குழந்தைகள் இன்னும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு, அதாவது பெரியவர்கள் அளவுக்கு புத்தி கூர்மை வந்திருக்காது. அவங்கள் மீதும் கடமை கிடையாது. அப்போ நோன்புக்கு முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்கணும். அவர்ட்ட இஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, 2வது நிபந்தனை என்ன? அவங்கள்ட்ட அக்ல், அந்த பகுத்தறியும் தன்மை, அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது இருக்கணும். அவங்க ஆகில் ஆக இருக்கணும். இது 2வது நிபந்தனை. அப்போ மஜ்னூன் ஆக அவங்க இருக்க முடியாது. புத்தி மறைக்கப்பட்டவராக, மன வளர்ச்சி குன்றியவராக இருந்தால் அவங்களுக்கு அது கடமை அல்ல. இது 2வது நிபந்தனை. 3வது அவங்கள்ட்ட அந்த புல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது குறிப்பிட்ட வயதை அவங்க அடைந்திருக்கணும். அல்லது அந்த தன்மைகளை அடைஞ்சிருக்கணும். அவங்க ஒரு சிறு குழந்தையாக இருந்தால், சபி என்ற அந்த சூழல்ல இருந்தா, அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அப்ப இஸ்லாம் இருக்கணும், அக்ல், அந்த பகுத்தறியும் தன்மை இருக்கணும். அவங்க அந்த வயது, அந்த வயதுக்குரிய பக்குவம் அதை பெற்றிருக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டி, அந்த வயசுக்கு வர்றதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த தன்மை வந்திருக்கணும். அல்லது 14 வயது முடிந்து 15 ஆரம்பித்திருக்க வேண்டும். 14 முடியறதுன்னா என்ன? 15 ஆரம்பிக்கிறதுன்னா எந்த கணக்கின் அடிப்படையில்ன்னு பார்த்தீங்கன்னா, அ பிறை கணக்குல, இஸ்லாமிய பிறை கணக்குல 14 வயதில முடிஞ்சிருக்கணும். 15 ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப 1 அந்த வயது அடைஞ்சிருக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பக்குவம், முதிர்ச்சிலாம் வந்துருச்சு, வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதிலிருந்து அவங்களுக்கு கடமையாகும். அப்போ அந்த புல்கா வந்திருக்கணும். அப்படி வந்தவங்களுக்கு பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வயசுக்கு வர்றது அப்படிங்கிறது சொல்லப்போது, பெண்கள் வந்தா பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களும் வயசுக்கு வரக்கூடியவங்க. அப்ப அவங்களுக்கு பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது. 4வது நோன்பு வைக்கிறதுக்கான அந்த குத்ரத், அந்த சக்தி இருக்கணும். அவங்க காதிர் ஆக இருக்கணும். நோன்பு வைக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை பெற்றவர்களாக இருக்கணும்.
யாரு வந்து அந்த உடல் வலிமை பெறவில்லையோ, பலகீனமான மனிதரா இருக்கிறாங்களோ, அதுக்கு வந்து அரபில தயீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பலகீனமானவங்க. யாருக்கிட்ட அந்த பலகீனம் இருக்குதோ, அவங்களுக்கும் நோன்பு கடமை இல்ல. அப்ப உலகத்துல யாராக எந்த மனிதரா இருந்தாலும் முதல்ல அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்கணும். முஸ்லீமாக இருக்கணும். 2வது அவங்கள்ட்ட அக்ல் இருக்கணும். பகுத்தறியக்கூடிய தன்மை உடையவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு புத்தி வளர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஆகில் ஆக இருக்கணும். இப்ப முஸ்லிம் 1, 2வது ஆகில். அ அ அவங்களுடைய அவங்களுடைய அக்ல் இருக்கணும். 3வது புல்கா. அவங்க அந்த வயதுக்கு வந்தவங்களாக இருக்கணும். அப்படி வந்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? பாலிக் என்று சொல்லுவோம். பாலிகா பெண்களுக்கு சொல்லுவோம். 4வது குத்ரா. அவங்களுக்கு அந்த உடல் வலிமை இருக்கும். நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்ல, பலகீனரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நோன்பு வைக்க முடியாது. அப்ப இந்த 4 விஷயங்கள் யாருகிட்ட சேர்ந்து இருக்குதோ, அவங்க மீது நோன்பு கடமையாகிடும். அப்ப யார் யார் மேல கடமையாகாது? ஒருத்தர்கிட்ட இஸ்லாம் இல்ல. குஃப்ர் தான் இருக்கு. காஃபிரா இருக்கிறார். இவங்க மேல நோன்பு கடமையாகுமா? கிடையாது. இல்ல கடமை இல்ல, நான் இருந்தாலும் நான் வந்து முன் வந்து வைக்கிறேன்னு சொன்னாலும், அதற்கு உரிய வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு தக்வா கிடைக்காது. அதன் மூலமா அவங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியாது. அதன் மூலமாக அவங்க சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அப்ப இஸ்லாம் தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை அமையுது. அப்ப ஒருத்தர்கிட்ட இஸ்லாம் இருக்குது. நான் முஸ்லீமா இருக்கிறேன். என் மீது நோன்பு கடமையா? அப்படின்னா, 2வது நிபந்தனை என்ன? அந்த அறிவுன்றது இருக்கும். புத்தி கூர்மைன்றது இருக்கணும். எது கடமை, எது கடமை இல்ல அப்படின்றத பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு புத்தி கூர்மை இல்ல. சட்டங்களை விளங்குற அளவுக்கு புத்தி கூர்மை இல்ல. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, புத்தி வளர்ச்சி இல்ல அப்படின்னா, அவங்க மீது அது கடமை கிடையாது. அதேபோல இது வந்து 2வது. 3வது என்ன? புல்கா. அந்த வயது வந்திருக்கணும். வயசுக்கு வந்தா தான் கடமையாகும். அதுக்கு முன்னாடி கடமை இல்ல. அப்ப வயசுக்கு வர்றதுன்னா என்ன? ஒண்ணு உடல் ரீதியாக அந்த மாற்றங்களை பார்ப்பாங்க. ஒருத்தர் வயதுக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறத உடல் ரீதியான மாற்றங்கள்லயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இவங்க வயதுக்கு வந்துட்டாங்கன்ற அடையாளங்களை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். அ அது அது எதுவுமே இன்னும் வயசுக்குமே வரலைன்னா கூட 14 வயது முடிந்து 15 ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, அவங்க மேல நோன்பு கடமையாயிடும். அந்த 14 வருஷம் அப்படிங்கிறது எந்த கணக்குல? இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த கணக்குல இல்ல. அதான் இன்னைக்கு நம்ம வந்து சோலார் கேலண்டர், சூரிய கேலண்டர் பயன்படுத்துறோம். அதுல வந்து 365 நாட்கள் வரும் வருஷத்துல. ஆனா, நம்ம இஸ்லாமிய சட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேலண்டர் நம்ம வருட முறைங்கிறது பிறை கணக்கிலானது. ஒரு மாதங்கிறது 29 9 அல்லது 30 நாட்கள். அந்த வகையில பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு நமக்கு 354 நாட்கள் அந்த மாதிரி தான் வரும். அப்போ 14 வயது ஒருத்தருக்கு வந்துருச்சா? இல்லையா? 14 வயதை முடித்து விட்டாரா? 15 வயது அவங்களுக்கு ஆரம்பிச்சுருச்சான்னு பார்க்கும் பொழுது, நம்ம எந்த வருஷத்த கணக்கில எடுக்கணும்? பிறை ரீதியாக வரக்கூடிய வருடத்தை தான் கணக்குல எடுக்கணும். அந்த கணக்குல ஒருத்தவங்களுக்கு 14 முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க மீது நோன்பு கடமையாயிடும். அப்ப இதுல எது முதல்ல வருது? ஒருத்தவங்க 10 வயசு, 11 வயசுலயே வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மீது நோன்பு கடமையாயிடும். சில பேருக்கு வந்து வயசுக்கு வர்றது பின்னாடி கூட வரும். 15, 16 வயசுல கூட வயசுக்கு வருவாங்க. அப்ப இதுல எது முடிவெடுக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, எந்த வயசுல வந்தாலும் கடமையாயிடும். இல்ல 14 முடிஞ்ச பிறகும் கூட வயசுக்கு வரல. இப்ப இவங்க நோன்பு வைக்கலாமா? கூடாதா? இவங்க மீது நோன்பு கடமை ஆயிடுச்சா? இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது, 14 முடிந்து விட்டால், 15 ஆரம்பித்து விட்டால் நோன்பு கடமையாகும். அந்த 14 வருடங்கிறது எதை வச்சு முடிவு செய்றோம்? இஸ்லாமிய பிறை கணக்கு அடிப்படையிலான வருடத்தை வைத்து. அப்படி பார்க்கும்போது வருடத்துக்கு 350 நாட்கள். அப்ப நம்ம எந்த இஸ்லாமிய வருடத்துல பிறந்தோம், எந்த மாதத்துல பிறந்தோம் என்பதை கணக்குல வைத்து, நமக்கு 14 வயது முடிந்தடைந்து விட்டதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நோன்புக்கு வைக்கணுமா? இல்லையா? நம்ம மீது நோன்பு கடமை ஆயிடுச்சா? இல்லையாங்கிறத நம்ம முடிவு செய்யணும். அல்லது நம்மகிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம பெற்றோரா இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கடமை ஆயிடுச்சா? இல்லையாங்கிறத நம்ம இத வச்சு முடிவு செய்யணும். இது 3. 4வது விஷயம் என்ன? குத்ரா. நம்ம பேச்சு வழக்குல குத்ரத் அப்படின்னு சொல்லுவோம். குத்ரத்னா என்ன? நோன்பை வைக்கக்கூடிய அந்த உடல் வலிமை. ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க, நோயாளியா இருக்கிறாங்க. அவங்க மேல நோன்பு கடமை இல்ல. அப்ப நோன்பு வைக்கக்கூடிய உடல் வலிமை இருந்துச்சுன்னா கடமை ஆயிடும். இப்போ இந்த வகுப்பை கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இதை வீடியோ பதிவாக பார்க்கக்கூடியவங்க, உங்களுக்கு நோன்பு கடமை ஆயிடுச்சா? இல்லையா? அப்படிங்கிறத இந்த 4 விஷயங்களை சோதிக்கிறது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள்ட்ட இஸ்லாம் இருக்கா? நீங்க முஸ்லீமா? அப்ப முதல் விஷயம் ஓகே. 2வது உங்களுக்கு வந்து அந்த பகுத்தறியக்கூடிய தன்மை வந்துருச்சா? 2வது ஓகே. அது வந்து அக்ல்.
மூன்றாவது புல்கா, வயசுக்கு வந்துட்டீங்களா? இல்ல 14 வயசு உங்களுக்கு முடிஞ்சுச்சா? 2த்துல எது முதல்ல வருதோ அதை பொறுத்து நோன்பு கடமையாயிடும். 4வது குத்ரா, அந்த நோன்பு வைக்கக்கூடிய உடல் வலிமை இருக்கா? நோன்பு கடமையாயிடும். உடல் வலிமைன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நமக்கு பசியே வரக்கூடாது, நோன்பு வச்சா பலகீனமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்ல. நோன்பு வச்சா எல்லாருக்கும் பசி எடுக்கும், எடுக்கணும். அதே போல நோன்பு வச்சா எல்லாருமே கொஞ்சம் பலகீனமா தான் உணருவாங்க. அந்த பலகீனம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வரணும். வீக்கா இருக்கிறவங்கிற ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும். அந்த பலகீனத்தை பத்தி பேசுறது இல்ல. அதை தாங்கி நோன்பு வைக்க முடியுமா? பசிய தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கா? உடம்பு வீக்கா ஆறதையும் தாங்கி இன்னும் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் தாக்கு பிடிச்சுக்க முடியுமா? அப்படின்ற அளவுக்கு உடல் வலிமை இருந்துச்சுன்னா, நோன்பு கடமையாகும். அப்போ பொதுவாக யாருக்கெல்லாம் ஒரு நார்மலான உடல்நிலை இருக்கோ, அவங்கலாம் நோன்பு வச்சிர முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா, நோன்பு கடமை ஆகிடும். ஆனா, இதுல இன்னும் 3 விஷயங்கள பார்க்கணும். இந்த 4 அடிப்படைகள் இருக்கு. இதுல இன்னும் 3 விஷயங்கள் வந்து நோன்பு கடமை ஆயிடுச்சா இல்லையாங்கிறத முடிவு செய்யும். எந்த 3 விஷயங்கள்? நம்ம வந்து முகீம் ஆக இருக்கிறோமா? அதாவது உள்ளூர்ல இருக்கிறோமா? இல்ல சஃபர்ல இருக்கிறோமா? முசாஃபிராக இருக்கிறோமா? அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்ப சஃபர்ல இருக்கிறவங்க, சஃபர்னா என்ன? பயணம். சஃபர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு அரபியில? முசாஃபிர். இப்ப நெறைய முஸ்லிம் ஊர்கள்ல முசாஃபிர், இத வந்து முசாஃபர், முசாபர் அப்படின்லாம் உச்சரிப்பாங்க. முசாபர் அப்படின்னா வீட்ல வந்து யாசகம் கேட்டு வரக்கூடியவங்க, பிச்சை கேட்டு வரக்கூடியவங்க அப்படிங்கிற வழக்கத்துல தமிழ்நாட்டுல நெறைய முஸ்லிம் ஊர்கள்ல பழக்கம் இருக்கு. இத கேட்டுட்டு இருக்க உங்க ஊர்ல அந்த வார்த்தை பழக்கத்துல இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருந்தால் இதுல நம்ம ஒரு தெளிவ பெற்றுக்கொள்ளணும். நம்மகிட்ட வந்து வீட்ல வந்து கேட்கறாங்க பார்த்தீங்களா? கையேந்தி கேட்கறாங்க இல்லையா? இவங்களுக்கு மிஸ்கீன் அல்லது ஃபகீர்ன்னு சொல்லுவோம். குறிப்பா வீட்ல வந்து கேட்கறவங்கள வந்து ஃபகீர் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல மிஸ்கீன்னு சொல்றதும் உண்டு. அப்ப அவங்களுக்கு பேரு என்ன? ஃபகீர். முசாஃபர் அப்படின்னா அல்லது முசாவிர் அ முசாஃபிர் அப்படின்னா பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. பயணத்துல இருக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். நம்ம ஊர்ல பயணத்துல இருக்கிறவங்களையுமே வந்து பிச்சை எடுக்கிறவங்கன்ற பேர வச்சு நம்ம அவங்கள கொஞ்சம் தாழ்வாக ஆக்கிர்றோம். இல்லையா? அப்ப அத வந்து நம்ம தெளிவாக்கிக்கணும். சஃபர்ல இருக்கிறவங்களுக்கு பேரு முசாஃபர். முசாஃபிர். சஃபர்ல இருக்கிறவங்களுக்கு பேரு முசாஃபிர். ஒருத்தவங்க வந்து பயணத்துல இருக்கிறாங்க. இப்ப இவங்க மீது நோன்பு கடமையாகுமா? கடமை இல்ல. அவங்களால முடிஞ்சா நோன்பு வைக்கலாம். அல்லது நோன்ப விட்டுறலாம். 2த்துல எது சிறந்தது? பயணம் சிரமமாக இருக்குமானால், நோன்பை விடுவது தான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் ஊக்குவிச்சிருக்கிறாங்க. ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள தெளிவா பார்க்கிறோம். பயணம் சிரமமாக இருக்கிற ஒரு சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த எல்லா நபி தோழர்களையும் நோன்பு விடச் சொல்லியிருக்கிறாங்க. யாரு வந்து அந்த நேரத்துல நோன்பு விடாம தொடர்ந்தாங்களோ, அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தும் இருக்கிறாங்க. அப்போ பயணத்துல இருக்கும் பொழுது எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணம் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால், நோன்பை விடுவது சிறந்தது. அப்போ இதுல வந்து யாருக்கு நோன்பு கடமை? உள்ளூர் வாசிகளுக்கு நோன்பு கடமை. பயணத்துல இல்லாம ஒரு இடமாக தொடர்ச்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு, அங்கே குடியேறினவங்களுக்கு, உள்ளூர் வாசிகளுக்கு நோன்பு கடமை. இவங்கள வந்து முகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயணத்துல இருக்கிறவங்க, சஃபர்ல இருக்கிறவங்களுக்கு முசாஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயணத்துல இருக்கிறவங்களுக்கு நோன்பு கடமை அல்ல. பயணம் சிரமமாக இருந்தால் அவங்களின் நோன்பை விடுவது தான் சிறந்தது. அப்ப பயணத்துல இருக்கிறவங்க நோன்பு வைக்கலாமா? கூடாதா? முடிஞ்சா வைக்கலாம். சிரமமா இருந்தா விட்டுறலாம். சரி, பயணத்துல இருக்கிறாங்க. நோன்பு சிரமமாவே இருக்கு. இப்ப இவங்க நோன்பு வைக்கிறது சிறந்ததா? விடுறது சிறந்ததா? நோன்பு வைக்கிறது சிரமமாக இருந்தால், கடினமாக இருந்தால், நோன்பை விடுவது தான் சிறந்தது. சரி, இது. அப்போ நம்மகிட்ட 4 நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த 4 இருந்தா நோன்பு கடமை ஆயிடும். என்னன்னா, ஒருத்தர்ட்ட வந்து இஸ்லாம் இருக்கு, முஸ்லீமா இருக்கிறாரு, அக்ல் இருக்கு, பகுத்தறியக்கூடிய தன்மை இருக்கு, ஆக்கிலாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து புல்கா இருக்கு, வயசுக்கு வந்துட்டாங்க, பாலிக ஆயிட்டாங்க. அதேபோல அவங்ககிட்ட குத்ரா இருக்கு. அவங்ககிட்ட நோன்பு வைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. இந்த 4 மிஞ்சுனா நோன்பு கடமை ஆயிடும். ஆனா, இன்னும் 3 விஷயங்கள நம்ம பார்க்கணும். அந்த 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் வந்து, அவங்க ஒரு இடமாக இருக்கக்கூடியவங்களா? அல்லது தொடர்ந்து பயணத்துல இருக்கக்கூடியவங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க முகீமாக இருந்தால், இப்ப நம்ம வந்து நம்ம சொந்த ஊர்ல இருக்கிறோம். நமக்கு நோன்பு கடமை. நான் சொந்த ஊர்ல இல்லங்க. வெளிநாட்டுல வேலையில இருக்கிறேன். இப்ப எனக்கு நோன்பு கடமை அப்படின்னா, நீங்க அங்க தான் குறிப்பிட்ட காலத்துக்கு தங்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது நீண்ட காலம் நீங்க தங்க போறீங்க. ஒரு 11 மாசம் இல்ல 2 வருஷம் தங்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ நீங்க அந்த இடத்துக்கு உள்ளூர்வாசி போலத்தான். அப்ப அந்த இடத்துல நோன்பு வச்சுக்கணும். அப்படி இல்ல, நோன்புல நான் நடுவுல போயிட்டு வரேன். எனக்கு நோன்பு கடமையா? இல்லையா? இப்ப இது வந்து உங்களுடைய பயணத்தினுடைய தன்மைய பொறுத்து இருக்கு.
இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் டிரைவரா இருப்பாங்க, டாக்ஸி டிரைவரா இருப்பாங்க. இவங்களுடைய தொழிலே என்ன? பயணம் தான். இப்ப இவங்களுக்கு நோன்பு கடமையா இல்லையா? அதே போல சில பேர் பஸ் டிரைவரா இருப்பாங்க, சில பேர் ட்ரெயின் டிரைவரா இருப்பாங்க, சில பேர் வந்து விமானங்களுக்கான பைலட்டா இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பயணம் அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வு, அவங்க வேலையே தொழிலே அதுதான். அந்த மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து டோர் டெலிவரி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சட்டம் அப்படின்னா, அப்ப இவங்களுடைய அந்த பயணம் இவங்களுக்கு சிரமத்தை கொடுக்குது. ஊரை விட்டு வெளிய போறதுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அவசியமாயிடுது. ஊரை விட்டு வெளிய போம்போது குறிப்பிட்ட தூரத்த விட்டு தாண்டியும் போறாங்க. அந்த பயணம் அவங்களுக்கு தாங்கக்கூடியதாக இருந்தால் அவங்க நோன்பு வைக்கலாம். வைக்கிறது நல்லது. இல்ல தாங்க முடியாது அப்படின்னா நோன்ப விடுறது நல்லது. விட்டுட்டா பிறகு நம்ம நோன்பு வச்சாகணும். அல்லது அதுக்கான நஷ்ட ஈடு குடுத்தாகணும். ஆனா நோன்பு யார் மேல கடமை? பயணத்துல இருக்கிறவங்க மேல நோன்பு கடமை இல்ல. அவங்களால தாங்கிக்க முடிஞ்சா, அவங்க நோன்பு வைக்கிறது நல்லது. இல்ல தாங்கிக்க முடியாத சிரமமாக இருக்கும் அப்டின்னா, அவங்க நோன்ப விடுறது தான் சிறந்தது. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறேன் அப்டின்லாம் வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லல. உள்ளூர் வாசிகளுக்கு தான் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். பயணம்ங்கிறதே ஒரு சிரமமான விஷயம் தான். அப்ப பயணிகள் நோன்பு வைக்கலாமா? அப்டின்னு வந்தா இதுதான். சிலருக்கு தொழிலே பயணமாக இருக்கும் பொழுது, அவங்களுக்குள்ள சட்டம்ங்கிறது இதுதான். அவங்களால அந்த பயணத்தை தாங்க முடியும் அப்டின்னா, ரொம்ப சிரமம் இல்லாம தாங்க முடியும் அப்டின்னா, அவங்க நோன்பு வச்சுக்கிறது அனுமதிக்கப்பட்டது. விடுறதும் அனுமதிக்கப்பட்டது தான். இல்ல பயணம் கஷ்டமா இருக்குது. இப்ப அவங்க நோன்பு வைக்கிறது சிறந்ததா? விடுறது சிறந்ததா? அப்டின்னா, விடுறது தான் சிறந்தது. பின்னாடி அவங்க வச்சுக்கணும். என்னைக்கு அவங்க ஊர்ல இருக்கிறாங்களோ, அல்லது என்னைக்கு சிரமம் இல்லாம நோன்பு வைக்க முடியுமோ, அப்போ வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி. இது வந்து 5வதாக நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது நம்ம பார்க்க வேண்டிய அந்த 4 அடிப்படைகளுக்கு பிறகு இன்னொரு 3 விஷயங்கள பார்க்கணும் இல்லையா? அதுல முதலாவது விஷயம் இது. எது? உள்ளூர் வாசியாக இருப்பது. அவர் உள்ளூர் வாசியா இருக்கிறாரா? பயணியா இருக்கிறாரா? அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு நோன்பு கடமையாகுதா? இல்லையா? அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தர் உள்ளூர் வாசியாக இருந்தால், ஒரு ஊரிலேயே, ஒரு இடத்திலேயே அவர் தொடர்ச்சியாக தங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தங்கறதுக்கான இடம் இருக்கு, சாப்பிடறதுக்கான வசதிகள் இருக்கு அப்படின்னா, அவருக்கு நோன்பு கடமையாயிடும். அப்படி இல்ல, அவர் பயணத்திலே இருக்கிறார் அப்படின்னா, அது நோன்பு கடமை இல்ல. இல்ல நோன்புல அந்த முழு மாதம் இல்ல. ஆனா நடுவுல 2, 3 நாட்கள் எனக்கு பயணம் இருக்கு. இப்ப இதுல வந்து நோன்பு கடமை ஆகுமா? அப்படின்னு கேட்டோம்னா, அது உங்களுடைய பயணம் சிரமமா இருக்குதா? இல்லையா? கஷ்டத்த குடுக்குதா? இல்லையாங்கிறத பொறுத்து இருக்கு. இல்லங்க நோன்புல 2 நாள் மட்டும் தான் நான் பயணம் பண்ணுவேன். அந்த நேரத்துல நான் நோன்பு வைக்கணுமா? விடணுமான்னா, அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? இல்லையாங்கிறத பொறுத்து அமையும். இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி. இப்ப அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? சிஹா. உங்களுடைய உடல் நலன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா நோன்பு கடமை. அப்படி இல்ல, மரீத் அதாவது நோய் இருக்குது. மறது இருக்கு, நோய் இருக்கு. அப்ப அவங்களுக்கு மரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயாளி. நோயாளிக்கு நோன்பு கடமை இல்லை. எந்த நோயாளிக்கு? எந்த நோய் இருந்தால் நோன்பு வைப்பது சிரமமோ, அந்த நோயாளிக்கு நோன்பு கடமை இல்ல. இப்ப உதாரணத்துக்கு, நம்ம காலகட்டத்தில பரவலா உள்ள ஒரு விஷயம் என்ன? டயபெட்டிஸ். அதாவது இந்த பிளட் சுகர்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதி. இப்ப சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நோன்பு வைக்கிறது பொதுவா சிரமம். ஒரு சிலர் சமாளிச்சுக்கிட்டு வச்சிர முடியும். ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால, உடம்புல சர்க்கரை அளவு குறைந்தால் அவங்களுக்கு மயக்கம் வந்துரும். மயக்கத்தோட இல்லாம சில பேர் அந்த மயக்கம் தொடர்ந்துச்சு அப்படின்னா, உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டுடும். பெரிய அளவுல அவங்களுக்கு பிரச்சனை வந்துரும். இப்ப இவங்க வந்து நோன்பு வைக்கணுமா? கூடாதா? அப்படின்னா, யாருடைய நோய் நோன்பு வைப்பதன் மூலமாக அதிகமாகுமோ, அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அவங்க நோன்பு வைக்காமல் இருப்பது நல்லது. மறுபடியும் சொல்றேன். ஒருத்தருக்கு நோய் இருக்குது. இவங்களுக்கு நோன்பு கடமையா? இல்லையா? அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் நோன்பு கடமை. ஒருத்தருக்கு நோய் இருக்குது அப்படின்னா, அந்த நோயுடைய தன்மைய நம்ம பார்ப்போம். இது வந்து தொடர்ச்சியா நிரந்தரமா இருக்கக்கூடிய நோயா? இல்ல இப்படி வந்துட்டு இப்படி போகக்கூடிய நோயா? அப்படின்னு பார்ப்போம். இப்ப சில பேருக்கு வந்து அ இருமல், தும்மல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இத அப்படியே சமாளிச்சுக்கிட்டு நோன்பு வச்சிரலாம் அப்படின்னு இருக்கும். அப்ப அவங்க நோன்பு வச்சிர முடியும். சில பேருக்கு ஆஸ்மா இருக்கும். ஆஸ்மாவோடயே நோன்பு வைக்க முடியும். மூச்சு இரைப்பு நோய் இருக்கு. நோன்பு வைக்க முடியாது. சமாளிச்சுட்டு வச்சிர முடியுங்க அப்படின்னு இருக்கும். அவங்கலாம் நோன்பு வைக்கிறது ஓகே. நல்லது. இல்ல நோன்பு நோயினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தும். நோயை இன்னும் தீவிரமாக்கும். நோயை இன்னும் கடினமாக்கும். உடம்பை இன்னும் பலகீனமாக்கும் அப்படின்னா, நோயாளிகள்
நோன்பு வைக்காமல் இருப்பது நல்லது. அப்போ யார் ஆரோக்கியமா இருக்கிறாங்களோ, ஓரளவுக்கு நல்ல உடல்நிலையோட இருக்கிறாங்களோ, அவங்க மீது நோன்பு கடமை. இப்ப ஒருத்தருக்கு வந்து கால்ல அடிபட்டிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட், எலும்பு முறிவு, போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கட்டு போட்டு வீட்ல படுக்க வச்சிடுறாங்க. இப்ப இது நோயா? நோய் தான். இது மாசக்கணக்குல இருக்குமா? ஆமா. சிலருக்கு வந்து 2 மாசம், 3 மாசம், சிலருக்கு 6 மாசம் அதுக்கு மேலலாம் கூட இருக்கும். இப்ப இவங்க நோன்பு வைக்கலாமா அப்படின்னா, நோன்பு வைக்கிறதுனால இவங்களுக்கு பொதுவாக பாதிப்பு வராது. அப்ப இவங்கலாம் நோன்பு வைக்கிறது நல்லது. இவங்க நோன்பு வைக்கிறது நல்லது மட்டுமில்ல, இவங்க மீது கடமையாக கூட ஆகலாம். அப்ப அவங்களுடைய உடல்நிலை என்ன அப்படிங்கிறத, அவங்க டாக்டர்ட்ட கேட்டு செக் பண்ணிக்கணும். டாக்டர் என்னோட உடல்நிலை இப்படி, நான் நோன்பு வைக்கலாமா? டாக்டர் சொல்றாரு, வந்து நீங்க நோன்பு வைக்கலாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நோன்பு வைக்கிறது அவசியம். நோன்பு வைக்கிறது கடமையாயிடும். இல்லங்க நோன்பு வச்சா பலகீனமாவும், உங்களால தாங்க முடியும்னா பார்த்து முடிவு செய்யுங்கன்னு சில நேரம் டாக்டர் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய உடல்நிலையை நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல மருத்துவர்கள், டாக்டர்கள் வெளிப்படையா சொல்லிருவாங்க. இல்லங்க உங்க உடம்பு கண்டிஷனுக்கு நீங்க நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்ருவாங்க. அப்ப அந்த மாரி உடல்நிலையில் இருக்கிறவங்க, நோன்பை விடுவது கட்டாயம். அவசியமாயிடும். நோன்ப வைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ அந்த அடிப்படை 4 காரணங்களுக்கு பிறகு, அவங்க உள்ளூர் வாசியா, பயணியா அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளூர் வாசியாக இருந்தால் நோன்பு கடமையாயிடும். அதேபோல அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? அவங்க பலகீனமா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது இருக்கு. அவங்க ஆரோக்கியமா இருந்தா நோன்பு கடமையாயிடும். இல்ல அவங்க வந்து பலகீனமா அதாவது அந்த பலகீனம்ங்கிறது நோய். அவங்களுக்கு நோய் இருக்கு. அந்த நோய வச்சுக்கிட்டு அவங்க நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா, அவங்க மீது நோன்பு கடமை இல்லை. அப்ப அவங்க சஃபர்ல இருக்கிறாங்களா? பயணத்துல இருக்கிறாங்களா? அப்போ சஃபர்ல இருக்கக்கூடிய முசாஃபிருக்கு நோன்பு கடமை இல்ல. உள்ளூர்ல இருக்கக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய முகீம் ஆக இருக்கிறவங்களுக்கு நோன்பு கடமை. அதேபோல அவங்களுக்கு மரத் நோய் இருக்கா? அந்த மரத் நோய் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மரீத் அப்படின்னு சொல்லுவோம். மரீத் ஆக இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் இது நோன்பு கட்டாயம் இல்ல. அவங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கோ, அவங்களுக்கு நோய் கடமையாயிடும். இது எல்லாருக்கும் பொது. அந்த 4 அது கூட இந்த 2 இது ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ இதுல 3வது ஒரு விஷயம் வருது. அதாவது அடிப்படையா 4 நிபந்தனைகள் இருக்கு. அது இல்லாம மாறக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து முதல் 2 பார்த்துட்டோம். என்ன? 1 உள்ளூர்ல இருக்கிறோமா? பயணத்துல இருக்கிறோமா? உள்ளூர் வாசிகளுக்கு நோன்பு கடமை. 2வது ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கா? இல்ல நோய் வாய்ப்பட்டிருக்கிறோமா? அப்படிங்கிறது. நோய் இல்ல, ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கு. அப்ப நோன்பு வைக்கிறது கடமை. இப்ப 3வதா பார்க்க வேண்டியிருக்கு. இது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது. என்ன? தொஹாரா சுத்தம். சுத்தம்னா என்னன்னாக்கா, நம்ம பொதுவா இந்த உது செய்றது அந்த மாரியான சுத்தம் இல்ல. பெண்களுக்கு ஹைத் வரும். ஹைத் அப்டின்னா என்ன? மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ். இந்த அ மாத மாதவிடாய் காலம் அ அப்டின்று சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து ரத்தப்போக்குன்றது இருக்கும். யாருக்கு வந்து ஹைது இருக்கோ, மாதவிடாய் மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் வந்திருக்கோ, அவங்களுக்கு நோன்பு அவங்க நோன்பு வைக்கக்கூடாது. அவங்க நோன்பு வைக்கிறது தடை. பீரியட்ஸ் காலத்துல நோன்பு வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்போ பெண்கள் எந்த நேரத்துல நோன்பு வைக்கக்கூடாது, எந்த நேரத்துல நோன்பு வைக்கணும்னு இருக்கு. அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் இருக்கு. அதுக்கு அரபியில ஹைத் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள வார்த்தை அது. யாருக்கு ஹைத் இருக்கோ, ஹாயித் ஆக யார் இருக்கிறாங்களோ, பீரியட்ஸ் உள்ள பெண்ணா யார் இருக்கிறாங்களோ, அவங்க பீரியட்ஸ் நேரத்துல நோன்பு வைக்கக்கூடாது. பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க மீது நோன்பு கடமையாகும். அதேபோல பீரியட்ஸ்ல ரத்தம் போகும். அதேபோல ரத்தப்போக்கு அதிகமா எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெற்ற பிறகு. ஒரு பெண் பிள்ளை பெற்று எடுக்குறாங்க அப்படின்னா, பிள்ளை பெத்த பிறகு பல நாட்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கும். 1 மாசம், 1 1/2 மாசம் அப்படின்லாம் ரத்தப்போக்கு இருக்கும். அந்த தொடர்ச்சியான ரத்தப்போக்குக்கு இது வந்து போஸ்ட் பார்டம் ப்ளீடிங் அப்படின்னு மருத்துவத் துறையில சொல்வாங்க. அதாவது டெலிவரிக்கு பிறகான அந்த ப்ளீடிங் ரத்தப்போக்கு. இதுக்கு நிஃபாஸ் அப்படின்னு பேரு. எந்த பெண்ணுக்கு நிஃபாஸ் இருக்கோ, அதாவது பிள்ளை பெத்த பிறகு ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கோ, அவங்களுக்கும் நோன்பு கடமை இல்ல. கடமை இல்ல மட்டுமல்ல, அந்த நேரத்துல நோன்பு வைக்கிறது தடை. அப்போ ஒரு பெண் ஹைது இல்லாம, நிஃபாஸ் இல்லாம இருக்கணும். அதாவது அவங்களுடைய அந்த மாதவிடாய் காரணமாக அவங்களுக்கு ரத்தப்போக்கு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நோன்பு வைக்கிறது அனுமதி இல்ல. அதேபோல அவங்களுக்கு பிள்ளை பிறப்புக்கு பிறகு ரத்தப்போக்கு வந்துகிட்டு இருக்குது. அது பேரு நிஃபாஸ். அது இருந்தால் அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. நோன்பு வைக்கிறது தடை. அப்ப இந்த ரத்தப்போக்கு இந்த 2 வகையான ரத்தப்போக்கு இல்லாமல் இருக்கும்போது, அவங்க குளிச்சு சுத்தமாவாங்க. அப்பதான் அவங்க மீது நோன்பு கடமையாகும். அப்ப நோன்பு யாருக்கு கடமையாகும்?
4 விஷயங்கள் இருந்தா ஒருத்தருக்கு நோன்பு கடமையாயிடும். அந்த 4 விஷயங்கள் என்ன? இஸ்லாம் ஒருத்தர்ட்ட இருக்கு. ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறார். அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வயது வந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அதோட சேர்ந்து அவங்களுக்கு அக்ல், அந்த புத்தி தெளிவுன்றது இருக்கு. நோன்பு வைக்கக்கூடிய உடல் சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் யார்ட்ட இருக்கோ அவங்களுக்கு நோன்பு வைக்கிறது கடமையாயிடும். கூடுதலா 3 விஷயங்கள பார்க்கிறோம். இந்த 3 விஷயங்கள் வந்து மாறக்கூடியது. அதனால தான் இந்த 3 தனியா பார்க்கிறோம். மாறக்கூடியதுன்னா என்ன? ஒருத்தர் உள்ளூர் வாசியா இருக்கலாம், பயணமா இருக்கலாம். திடீர்னு முடிவு பண்ணி பயணத்துக்கு போறதா இருக்கும். அப்போ இது வந்து மாறக்கூடியது. அல்லது உள்ளூர்லயும் இருக்கு. அதேபோல உடல் நிலை. நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு ஜுரம் வரும். அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்ப இதுவும் மாறக்கூடியது. அதேபோல தொஹாரா. பெண்கள் அப்படின்னா, பொதுவாக மாதவிடாய். வயதுக்கு வந்த பெண்கள்லேருந்து மாதவிடாய் நிக்கிற காலம் இருக்கு. மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரைக்கும் வந்து மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ்ங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது மாதம் மாதம் வரும். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் நாட்கள் மாறும். அப்ப பெண்களுக்கு இந்த மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் மாதவிடாய் காலம்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். மாதவிடாய் காலத்துல பெண்கள் நோன்பு வைக்கிறது ஹராம். ஆண்களுக்கு மாதவிடாய் கிடையாது. அதனால ஆண்களுக்கு இந்த கண்டிஷன் வராது. இந்த செக் பண்ண மாட்டோம். ஆண்களுக்கு அந்த 4 பிளஸ் 2 கண்டிஷன்ஸ் தான். பெண்களுக்கு 4 பிளஸ் 3 கண்டிஷன்ஸ். 3வது கண்டிஷன் எது? இந்த தொஹாரா. அவங்க சுத்தமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது. சுத்தம்ங்கிறது எத குறிக்குது? இதுல ஹைது, நிஃபாஸ் இல்ல அப்படிங்கிறது தான் சுத்தம். ஹைதுனா என்ன? மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய அந்த காலகட்டம், அந்த ரத்தப்போக்கு. நிஃபாஸ் அப்படிங்கிறது என்ன? பிள்ளை பேறுக்கு பிறகு வரக்கூடிய போஸ்ட்பார்டம் ப்ளீடிங்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தப்போக்கு. இந்த 2 காலகட்டங்கள்லயும் நோன்பு வைக்கிறது தடை. நோன்பு வைக்கிறது கூடாது. பெண்களுக்கு அந்த நேரத்துல நோன்பு வைக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. நோன்பு அ எப்ப வைக்கலாம்? இது முடிச்சிருச்சு, இது நின்றுடுச்சு. மாதவிடாயோட ரத்தப்போக்கு நின்னுடுச்சு அப்படின்னா நோன்பு வச்சிரலாம். அதேபோல பிள்ளை பேறுலால வரக்கூடிய ரத்தப்போக்கு நின்னுடுச்சு, நோன்பு வச்சிரலாம். அப்போ வந்து அவங்க நோன்பு கடமையாயிடும். சரி. இந்த 7 நிபந்தனைகள் தான் நோன்பு கடமையாகறதுக்கான அ விஷயங்கள். இப்ப இது வந்து பெண்ணா இருந்தா இந்த 7, ஆண்களா இருந்தா இந்த 6. இது இது யாருக்கு இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே நோன்பு அப்படிங்கிறது கடமையாயிடும். நோன்பு கடமையாறதுன்னா என்ன? நோன்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நோன்புக்கு அரபியில என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? சௌம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னத பார்த்தோம் இல்லையா? குத்திப அலைக்குமுஸ் சியாம். சௌம் அல்லது சியாம் என்ற வார்த்தை வந்து நோன்புக்கு பயன்படுத்தப்படும். சௌம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மொழி ரீதியாக, அரபி மொழி ரீதியாக சௌம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுதல். இப்ப சாப்பிடாம இருக்கிறோம். அதையுமே சௌம் அல்லது சியாம் அப்படின்னு சொல்லலாம். பேசாம இருக்கிறோம். அதையுமே கூட சௌம் அல்லது சியாம்ன்னு சொல்லலாம். குர்ஆன்ல பேசாம இருக்கிற அந்த நோன்பு. அதுக்குமே சௌம் அல்லது சியாம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அ ஒரு விஷயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுதல். செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த செய்யாம நிறுத்தி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தடுத்துக் கொள்றோம் அப்படின்னா, அதுக்கு பேரு சௌம் அல்லது சியாம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மஅனா லுகவிய்ய மொழி ரீதியான பொருள். ஷரியா ரீதியாக, இஸ்லாமிய சட்டம் ரீதியாக சௌம் அல்லது சியாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு உண்ணுதல். அதேபோல எதையுமே பருகுதல். அல்லாஹ் ஹலால் ஆக்குன எந்த விஷயத்தையும் சாப்பிடுறது இருக்கு இல்லையா? அத சாப்பிடாம இருக்கிறது. அல்லாஹ் ஹலால் ஆக்குன அனுமதிச்ச எந்த ஒரு பானத்தையும் பருகாமல் இருப்பது. அதாவது எதையும் குடிக்காம இருக்கிறது. குடிக்கிறதுன்னா மது இல்ல. அது ஹராம். அல்லாஹ் ஹலால் ஆக்குன விஷயங்கள கூட குடிக்காம இருக்கிறது. தண்ணியோ, ஜூஸோ, டீயோ அது மாரி அல்லாஹ் ஹலால் ஆக்குன விஷயங்கள கூட குடிக்காம இருக்கிறது. இப்போ ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட உணவு வகைகளை உண்ணாமல் இருப்பது. ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட பருகும் வகைகளை பருகாமல் இருப்பது. குடிக்கிற விஷயங்கள குடிக்காம இருக்கிறது. 3வது ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட அந்த துணையோடு கூடாமல் இருப்பது. உடலுறவு கொள்ளாமல் இருப்பது. செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது, கோஹாபிடேஷன் அப்படிங்கிறத செய்யாம இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் விட்டு தவிர்ந்திருத்தல். அப்ப 3 விஷயங்கள விட்டு தவிர்ந்திருத்தல். என்னன்னா, 1 உண்ணுதல். ஹலாலாக உண்ண அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை விட்டு தவிர்ந்திருக்கிறது. 2வது பருகுதல். ஹலாலாக குடிக்க அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருக்கிறது. 3வது ஹலாலாக சேர அனுமதிக்கப்பட்ட அந்த துணையோடு. இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு. அவரு தன்னுடைய மனைவியோடு அந்த சமயத்துல சேரக்கூடாது. அதேபோல ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய கணவரோடு அந்த சமயத்துல சேரக்கூடாது. அப்ப இந்த 3 விஷயங்களையும் விட்டு விலகி இருக்கிறது. இதுக்கு வந்து இம்சாக் அப்படின்னுவாங்க. அதாவது அதை விட்டு தள்ளி இருக்கிறது. இது வந்து நோன்பினுடைய முதல் அடிப்படை.
ஷரியா ரீதியாக நோன்பு அப்படின்னா இந்த 3 விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கணும். எவ்வளவு காலத்துக்கு தள்ளி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும். சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த 3 விஷயங்களுக்கும் தடை. சாப்பிடுறதோ, குடிக்கிறதோ, மனைவியோட சேர்றதோ, இல்ல மனைவி கணவனோட சேர்றதோ தடை. எது வரைக்கும்? சூரியன் மறையும் வரை. சூரியன் மறைஞ்சிருச்சு, இரவு ஆரம்பிக்குது அப்படின்னா நோன்பு முடிஞ்சிருச்சு. அப்ப நோன்புக்கான காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து சூரியன் மறையறது வரைக்கும். அதாவது முஸ்லிம்களுடைய நடைமுறையில தொழுகையை வச்சு நம்ம சொல்றோம்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிடலாம். ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்குது, சாப்பிடுறது தடை. அதே போல எதையும் குடிக்கிறதுக்கும் தடை. கணவன் மனைவி சேர்றதுக்கும் தடை. அப்ப இது எவ்வளவு நேரத்துக்கு? சூரியன் மறையிற வரைக்கும். அதாவது மக்ரிபினுடைய நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும். மக்ரிபுடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நோன்பு முடிஞ்சிருச்சு. அப்ப நோன்புடைய 2வது விஷயம். 3 விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னன்னா, உண்றது, பருகிறது, துணையோட கணவன் மனைவி அதாவது சேர்ந்து இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் தடை. இதனுடைய காலகட்டம் எது? ஃபஜ்ர்லேருந்து மக்ரிபுடைய நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. மக்ரிபுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா நோன்பு முடிஞ்சிருச்சு. அதாவது சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நோன்பு ஆரம்பிச்சிருது. சூரியன் முழுமையாக மறைஞ்ச உடனே நோன்பு முடிஞ்சிருது. இது 2வது. அப்போ இந்த 3 விஷயங்கள விட்டு தள்ளி இருக்கணும். இந்த நேரத்துல தள்ளி இருக்கணும். 3வது அதுதான் மிக முக்கியமானது. எந்த நியத்து? இது ஒரு இபாதத். இதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. இதை அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன். அப்படிங்கிற அந்த சுத்தமான நிய்யத்தோட, அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற அந்த நிய்யத்தோடு, அல்லாஹ் கடமையாக்குனாங்க. இது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் அப்படிங்கிற நிய்யத்தோடு இருந்துச்சுன்னா, இதுக்கு நோன்பு. அதாவது இஸ்லாமிய சட்டப்படியான நோன்பு அப்படின்னு பேரு. இது ரமதானுடைய நோன்பு மட்டும் தான் நமக்கு கடமை. மற்ற எந்த நோன்பும் கடமை அல்ல. ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு மட்டும் தான் இந்த 6 அல்லது 7 நிபந்தனைகளை யார் பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடமை. அப்ப நோன்பு அப்படிங்கிறதுக்கான மொழி ரீதியான பொருள் என்ன? ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விட்டு தள்ளி இருப்பது, தவிர்ந்து இருப்பது அப்படிங்கிறது மொழி ரீதியான அர்த்தம். இதுக்கு ஷரியா ரீதியாக, இஸ்லாமிய சட்ட ரீதியாக என்ன அர்த்தம்? இந்த 3 விஷயங்களை செய்யறது. எந்த 3 விஷயங்கள்? 1 உணவு ஹலாலாக்கப்பட்ட அந்த உணவு விட்டு தள்ளி இருக்கிறது, சாப்பிடாம. ஹலாலாக்கப்பட்ட குடிக்கக்கூடிய பானங்களை குடிக்காம இருக்கிறது. அதே போல ஹலாலாக்கப்பட்ட அந்த மனைவியோ, கணவரோ அவங்களோட உடலுறவு கொள்ளாமல் இருப்பது. இந்த 3 விஷயங்கள விட்டும் தவிர்ந்து இருப்பது. எவ்வளவு நேரத்துக்கு தவிர்ந்து இருக்கணும்? எப்போத்திலிருந்து எப்போ வரைக்கும் தவிர்ந்து இருக்கணும்? இது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் இந்த விஷயங்கள விட்டு தள்ளி இருக்கணும். அதாவது ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம், பகலுடைய காலகட்டம். இது நோன்பினுடைய காலகட்டம். அப்ப ராத்திரில நோன்புங்கிறது கிடையாது. பகல் முடிஞ்சிருச்சு, இரவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 3வது இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. இதை எந்த நியத்தோட செய்யறோம் அப்படின்றது இருக்கு. இது அல்லாஹ் நமக்கு கடமையாக்குனாங்க. இது இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முறைகளில், வணக்கங்களில் ஒன்று. இது ஒரு இபாதத். இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்றேன். அப்படிங்கிற நியத்தோடு செய்யும் பொழுதுதான் இது இஸ்லாமிய ஷரியா ரீதியாக, சட்டம் ரீதியாக சௌம் அப்படின்னு அறியப்படுது. இப்ப இந்த நோன்புகள்ல எது கடமையான நோன்பு? ரமதானுடைய நோன்பு தான் கடமை. அதுக்கு ஆதாரம் என்ன? நம்ம இப்ப பார்த்த அந்த குர்ஆனுடைய ஆயத்து தான். 2வது சூரத்துல் பக்ராவினுடைய 183வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறாங்க. இப்ப இந்த அழைப்பே நமக்கு ஒரு ஆதாரமா அமையுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது அஸ்ஸியாம், அதாவது இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாகுது என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரமதானுடைய நோன்பு யாருக்கு கடமை? ஈமான் கொண்டவங்களுக்கு கடமை அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இதுல இருக்கு. ரமதானுடைய நோன்பு கடமை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்ற அழைப்பு இது ஈமான் கொண்டவர்களுக்கு, அதாவது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கடமை அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா அமையுது. குதிப அலைக்கும் அஸ்ஸியாம், உங்கள் மீது அல் சியாம், அந்த நோன்பு கடமை என்று சொல்லும் பொழுது இது குறிப்பிட்ட நோன்பை கடமையாக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. இதுல அல் சியாம் சேர்த்து படிக்கும்போது அஸ்ஸியாம் என்று சொல்லுவோம். அஸ்ஸியாம் கடமையாக்கப்படுது. அந்த நோன்பு கடமையாக்கப்ப எந்த நோன்பு? அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்திலே பார்க்கிறோம். ஐயாமும் மஅதூதாத், இது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான
காலகட்டம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது 184வது ஆயத்தினுடைய ஆரம்ப வரி. எந்த குறிப்பிட்ட காலகட்டம்? அதுக்கு அடுத்த ஆயத்துல வருது. 185வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஷஹ்ரு ரமதான். இது எந்த மாசம்? ரமதானுடைய மாசம். அப்ப அஸ்ஸியாம், அந்த நோன்பு அது வந்து எத்தனை நாளைக்கு? குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்களுக்கு. அது 184வது ஆயத்துல. அது எந்த மாதத்துல வரக்கூடிய நாட்கள்? எந்த மாதம்? அது அந்த எந்த காலகட்டம் அப்படிங்கிறது 185வது ஆயத்துடைய ஆரம்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. ஷஹ்ரு ரமதான். ரமதானுடைய மாதம். ஷஹர் அப்படின்னா மாதம். ஷஹ்ரு ரமதான். ரமதானுடைய மாதம். அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்துல தான் அல் குர்ஆனை இறக்கி வச்சோம். இந்த மாதத்துல தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன்ல மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு. வபையினாத்தின் மினல் ஹுதா. இந்த நேர் வழி தெளிவாக்கப்பட்டிருக்கு. தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அப்ப நேர் வழி எதுன்றதும் இதுல இருக்கு. நேர் வழிக்கான அந்த தெளிவான ஆதாரங்களும் இதுல இருக்கு. வல் ஃபுர்கான். இன்னும் நேர் வழி எது? தவறான வழி எது? சத்தியம் எது? அசத்தியம் எது? உண்மை எது? பொய் எது? உண்மையான மார்க்கம் எது? பொய்யான மார்க்கம் எது? உண்மையான இறைவன் யார்? பொய்யான கடவுள்கள் யார்? அப்படிங்கிற அந்த பிரித்து அறிவிக்கக்கூடிய அந்த ஃபுர்கான் அப்படிங்கிறதும் இந்த குர்ஆன்ல இருக்கு. இப்ப குர்ஆனுடைய 3 முக்கியமான தன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஹுதல் லின்னாஸ். இது எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. வபையினாத்தி மினல் ஹுதா. அந்த நேர்வழிக்கான தெளிவான ஆதாரங்கள் இந்த குர்ஆன்ல இருக்கு. வல் ஃபுர்கான். இன்னும் எது நேர்வழி, எது தவறான வழிகேடான வழி அப்படிங்கிறத பிரித்து அறிவிக்கக்கூடிய அந்த ஃபுர்கானும் இதுல இருக்கு. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர். யார் இந்த ஷஹர், இந்த மாதத்தை ஷஹித, உங்கள்ல யார்? ஷஹித மின்கும், உங்கள்ல யார் அப்படின்னு இருக்கு. அப்போ நோன்பினுடைய ஆரம்பத்தை பற்றி யார் சொல்லலாம்? காஃபிர்களுடைய அறிவிப்பை எடுத்துக்கொள்ளலாமா? காஃபிர்னா யார்? முஸ்லிம் அல்லாத மக்கள். காஃபிர்னா அவங்களை திட்டுறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ இதை ஒரு வார்த்தையாக பயன்படுத்தல. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு காஃபிர் அப்படின்னு சட்டம் ரீதியாக, இஸ்லாமிய சட்டம் ரீதியாக, குர்ஆன் ரீதியாக பேர். இப்போ ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர் ஃபல்யசும்ஹு என்று அல்லாஹ் இதுல கட்டளையிடுறாங்க. ஃபமன் ஷஹித மின்கும், உங்கள்ல யார் இந்த மாதத்தை சாட்சியாக பெறுகின்றார்களோ ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு வைக்கட்டும், அவர் சௌம் வைக்கட்டும், நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அப்போ இது வந்து எந்த மாதம்? ரமதான் மாதத்துல நோன்பு கடமைங்கிறதுக்கு இந்த ஆயத்து நமக்கு ஆதாரமா இருக்கு. ஷஹ்ரு ரமதான் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரமதானுடைய மாதம். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர், யார் இந்த மாதத்தை சாட்சியாக பெறுகிறார்களோ, சாட்சியாக அடைகின்றார்களோ, ஃபல்யசும்ஹு, அவங்க இந்த மாதத்துல சௌம், நோன்பு வைக்கட்டும் என்று, நோன்பு வையுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப ரமதான் மாதத்துல தான் நோன்பு கடமைங்கிறதுக்கு இந்த ஆயத் ஆதாரமா இருக்கு. இந்த நோன்பு எப்படி முடிவு செய்வோம்? பிறை பார்க்கறதன் மூலமாக. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றாங்க. ஃபமன் ஷஹித மின்கும். யார் பிறை பார்க்கறதை ஏத்துக்கணும்? அல்லது பிறை சம்பந்தமா யாருடைய பேச்சை ஏத்துக்கணும்? பிறை சம்பந்தமாக முஸ்லிம்களுடைய பேச்சை தான் ஏத்துக்கணும். ஏன்னா இங்க அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? ஃபமன் ஷஹித மின்கும், உங்களில். மின்கும், உங்களில். அப்ப உங்கள்ல ஷஹித, உங்கள்ல யார் இதற்கு சாட்சியாக ஆறாங்களோ, இப்ப நான் பார்த்துட்டேன், இதை நான் சாட்சி சொல்றேன், நான் முஸ்லிம் அப்படின்னா, அப்போ அந்த அறிவிப்பை நீங்க ஏத்துக்கணும். இப்போ ஒரு மனிதர் வந்து சொல்றார், நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்றார், ஆனா அவர் முஸ்லிம் இல்லை. இப்ப இவருடைய சாட்சியத்தை ஏத்துக்கிட்டு நோன்பை ஆரம்பிக்கலாமானா? கூடாது. இப்ப நம்ம காலகட்டத்துல பிறையை கணக்கீடு செய்து பின்பற்றக்கூடிய மக்களும் முஸ்லிம்கள்ல உருவாகி இருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா பார்க்கவே தேவையில்லைங்க. கணக்கு போட்டே, வானியல் கணிதம், அதன் மூலமாக அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ஸ், இதன் மூலமாகவே நம்ம வந்து எப்போ நோன்பு ஆரம்பிக்கணும், எப்போ நோன்பு முடிக்கணும், எந்த நாள்ல நோன்பு ஆரம்பிக்கணும், எந்த நாள்ல நோன்பு முடிக்கணும்ன்றத முடிவு செஞ்சிடலாம்னு சொல்றாங்க. சரி, அவங்க தான் கணக்கு போறாங்களான்னு பார்த்தா, அவங்கள நிறைய பேருக்கு இந்த கால்குலேஷன் எப்படி போறதுன்னே தெரியாது. அப்ப இந்த கணக்கீடுகளை எங்க இருந்து பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஒரு விஞ்ஞான அமைப்பு பேரை சொல்லலாம். இது நாசால இருந்து வந்திருக்கு, இது வந்து இந்த நாட்டுடைய இந்த அமைப்பு சொல்லியிருக்கு அப்படின்பாங்க. அவங்கள பார்த்தா முஸ்லீமே இருக்க மாட்டாங்க. அப்ப முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்க கணக்கீடு செய்து சொன்னால் அதை ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம். சரி, கணக்கீடு செய்யல, அவங்க பார்த்துட்டு சாட்சி சொல்றாங்க, அதை ஏத்துக்கலாமான்னா அதையும் ஏத்துக்க முடியாது. அதுக்கும் இந்த ஆயத்து தான் ஆதாரம். அப்ப யாருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாம்? ஃபமன் ஷஹித மின்கும், உங்கள்ல யார் இதற்கு சாட்சியாக ஆறாங்களோ அவங்களுடைய அறிவிப்பை ஏத்துக்கணும்.
அப்ப முஸ்லீம்கள், ஏன்னா அல்லாஹ் இதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? 183வது ஆயத்துல பாக்குறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பித்து, அதுக்கு அடுத்த ஆயத்து 184லையும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆயத்து 185லையும் சரி, தொடர்ச்சியாக ரமதானுடைய நோன்பை பத்தி பேசுறாங்க. யாரை அழைத்து பேசுறாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு. அப்ப ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அழைத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? மன், யார், ஆகவே யார், ஷஹித மின்கும், உங்களில் இதற்கு சாட்சியாக ஆகிறாரோ, எந்த விஷயத்துக்கு? ஷஹித மின்கும் ஷஹர், இந்த மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக யார் ஆறாரோ, ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு வைக்கட்டும். அந்த சாட்சி கிடைச்சிருச்சுன்னா அவங்க நோன்பு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை, அவங்க நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப அதுக்கான விதிவிலக்குகளை அல்லாஹ் இங்க சொல்றாங்க. நம்ம விதிவிலக்கு பார்த்தோம் இல்லையா, 4 விஷயங்கள் அமைஞ்சிச்சுன்னா நோன்பு கட்டாயம் ஆயிடும். அந்த 4ஓட சேர்த்து இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. அந்த 2 விஷயங்கள் என்ன? அவர் பயணி ஆக இல்லாமல் உள்ளூர் வாசியா இருக்கணும். அதே போல அவர் நோயாளியாக இல்லாமல் ஆரோக்கியமானவராக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப அந்த 2 விஷயங்கள் வந்துச்சுன்னா அவங்க மீது நோன்பு கடமை இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் இருக்கு. என்ன இருக்கு? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, ஆகவே யார் உங்களில் இந்த மாதத்தை சாட்சியாக பெறுகிறாரோ அவர் நோன்பு வையுங்கள், அவங்க நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டுட்டு, வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், உங்கள யாரும் மரீதாக இருந்தால், நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் பின்னாடி, உஹர் இதற்கு பிறகு, நோன்புக்கெல்லாம் பிறகு அவர் என்ன செய்யணும்? இந்த நாட்களை கணக்கிட்டு, எத்தனை நாள் நோன்பு விட்டால் அதை கணக்கிட்டு பின்னாடி நோன்பு வச்சுக்கிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த 2 நிபந்தனைகள் எது? அவர் பயணியாக இல்லாமல் உள்ளூர்வாசியாக இருக்கணும், அவர் நோயாளியாக இல்லாமல் ஆரோக்கியமானவராக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த ஆயத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த 2 விதிவிலக்குகள் இதுதான் ஆதாரமா அமையுது. அப்ப அவர் என்ன செய்யணும்? நிரந்தரமா நோன்பு விட்டுறல. பயணம் நேரத்துல நோன்பு வைக்க கூடாது. பயணம் முடிஞ்ச பிறகு அவர் நோன்பு வச்சாகணும். அதே போல நோயோட இருக்கும்போது நோன்பு வைக்க கூடாது. நோய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் நோன்பு வைக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இத்தத்துன், அவர் அதை கணக்கிட்டுக் கொள்றார். எத்தனை நாள் விட்டாருங்கிறத அவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டோம், கணக்கெடுத்து வச்சுக்கிட்டோம். அதை மறுபடியும் எப்ப வைக்கணும்? ஐயாமின் உஹர், பின்னாடி வரக்கூடிய ஒரு நாள்ல வச்சுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இது கதாவாக ஆயிடும். அவர் உள்ளூர் வாசியாக இருந்தால், அவர் ஆரோக்கியமானவராக இருந்தால், அவருக்கு அது அதா, அந்த நேரத்திலேயே அதை வச்சு முடிச்சுறார். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, நோன்புங்கிறது அதா அல்லது கதா, இந்த 2ஆக அமையும். அவர் உள்ளூர் வாசியாக இருந்தா, முகீமாக இருந்தால் அவருக்கு அது அதா, அந்த நேரத்திலே அவர் அதை செஞ்சு முடிச்சிடலாம். அதான்றதுக்கு அர்த்தம் அதானே, அந்த அந்த நேரத்திலே அதை செஞ்சு முடிக்கிறது. அதே போல அவருக்கு நோய் இல்ல, ஆரோக்கியமானவர் இருக்கிறாரு, அவர் ரமதான்லயே அந்த நோன்பு வச்சு முடிச்சிட முடியும், அந்த நேரத்திலேயே முடிச்சிட முடியும். அந்த ரமதானுடைய நோன்பு அவருக்கு அதா ஆகவே முடிஞ்சிடும். ஆனா இந்த 2த்துல ஏதோ ஒண்ணு வருது, அப்ப என்ன ஆகும்? அவர் பயணியாக இருக்கிறார், அவருக்கு கதாவாக ஆயிடும். கதானா என்ன? பின்னாடி கட்டாயம் வச்சாகும். அதே போல நோயாளியா இருக்கிற அந்த நோய் முடிவடையக்கூடியதுதான், குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முடிவு அடைஞ்சிரும். அப்படின்னா அந்த நோய் உள்ள காலத்துல அவர் நோன்பு வைக்க தேவையில்லை. நோய் முடிஞ்ச பிறகு பின்னாடி வரக்கூடிய நாள்ல எத்தனை நோன்பு விட்டாரோ அதை கணக்கிட்டு அவர் வச்சிடணும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய கட்டளையும் வழிகாட்டுதலும். அப்ப அதற்கான ஆதாரங்கள் இதுதான். மாதவிடாய் உள்ள பெண்கள் நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு சஹீஹுல் புகாரிலும் சஹீஹ் முஸ்லிம்லயும் வரக்கூடிய ஹதீஸ்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கு. அதே போல இது சொன்னா இன்னும் ஒரு ஹதீஸ பார்த்துருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுலயும், சுனன் அபி தாவூத், சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா, சுனன் தாரிமி போன்ற கிதாபுகள்ல ஆகிய கிதாபுகள்ல இடம்பெறுது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியல் கலமு அன் ஸலாஸத்தின், 3 பேர்களுடைய விஷயத்துல கலம், அதாவது அல்லாஹ் உடைய அந்த எழுதுகோல் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டுருச்சு. இப்ப நம்ம கிட்ட கூடவே மலக்குகள் இருந்து எல்லாத்தையும் பதிவு செய்வாங்க இல்லையா? நம்மளது ஒண்ணுமே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டுட்டு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் பதிவு செய்யும், ஒவ்வொரு தீமையும் பதிவு செய்யப்படும். அப்ப நம்மளது எல்லாமே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. அந்த எழுதப்படுதல், பதிவு செய்யப்படுதல் 3 பேரோட விஷயத்துல கிடையாது. பேனா பேப்பர்ல போய் அந்த ஏடுல போய் உட்காராது, எழுதாது. பேனா ஏடை விட்டு நகர்ந்துரும், உயர்த்தப்பட்டுருச்சு. எந்த 3 பேருடைய விஷயத்துல? அன் அந்நாஇமி ஹத்தா யஸ்தைகத், தூங்கக்கூடியவர் முழிக்கிற வரைக்கும் அவருடைய செயல், அதாவது அது நன்மையா தீமையா அப்படிங்கிறது எழுதப்படாது.
ஏன்னா தூக்கம் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய அந்த கண்ட்ரோல்ல இருக்க மாட்டார். அதனால தூக்கத்துல அவர் ஏதோ வந்து தன்னை அறியாம ஒண்ணு பண்றாருன்னா, அவர் அவரே அறியாமல் செய்வது. அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். அதனால அது அது தீமையாக பதிவு செய்யப்படாது. நன்மையாகவும் பதிவு செய்யப்படாது. அதுக்கு அடுத்தது என்ன? وعن الصبي حتى يحتلم. ஒரு சிறு வயசுக்காரர், சின்ன சிறுவர், சிறுமின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இன்னும் பருவ வயதை அடையாதவர்கள், வயதுக்கு வராதவர்கள். இவங்களுடைய செயல்கள நன்மை என்றோ, தீமை என்றோ பதிவு செய்ய மாட்டாங்க அந்த மலக்குகள். ஏன்? பருவ வயது அடைந்த பிறகு தான் நன்மை, தீமைக்கு அவங்க பொறுப்பாளராக மாறுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதே சூரத்துல் பக்கரா 2வது சூராவுடைய கடைசி ஆயத் 286வது ஆயத்துல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. யாருக்கும் வந்து அந்த தாங்க முடியாத சுமையை சுமத்துறது. சிறு பிள்ளைகளுக்கு அந்த பக்குவம்ங்கிறது இருக்காது. மெச்சூரிட்டி இருக்காது. அது எப்போ வரும்? பருவ வயதை அடையும் போது தான் வரும். அதுவரைக்கும் அவங்க சிறு பிள்ளைகள் தான். அப்போ அவங்க மேல அது கடமை கிடையாது. பருவ வயது அடைந்த பிறகு தான் அவங்களுக்கு அது கடமை. அதுக்கு பிறகு அவங்க செய்யறது தான் அவங்க மேல எழுதப்படும். நன்மையோ, தீமையோ அப்படின்ட்டு. அதுவரைக்கும் அவங்க செய்யறது நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் கூட, அது அவங்களுக்கு ஒரு நல்லதா அமையலாம். ஆனா அவங்க ஒரு தப்பு செய்றாங்க. அதுக்கு அவங்க குற்றவாளி ஆக மாட்டாங்க. 3வது விஷயம் பாருங்க. வஅனில் மஜ்னூன் வஅனில் மஜ்னூனி ஹத்தா யாக்கில். ஒருத்தர் வந்து தன்னுடைய புத்தி தெளிவ இழந்துடுறார். அவருக்கு திரும்ப அக்ல் வரும் வரை, புத்தி தெளிவு வரும் வரை அவர் குற்றவாளியாக பிடிக்கப்பட மாட்டார். அவர் செய்த தவறுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். அப்ப 3 பேர் அவங்களுடைய தவறுகளுக்கு பொறுப்பாக மாட்டாங்க. யார் அந்த 3 பேர்? நாயிம், தூங்குறவர். எது வரைக்கும்? முழிக்கிற வரைக்கும் பொறுப்பாக மாட்டார். அடுத்தது சபி, அதாவது பருவ வயதை அடையாத சிறுவர், சிறுமி அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்க. இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு, அவங்க அந்த பருவ வயதை அடையும் வரை, வயசுக்கு வர்ற வரைக்கும், பாலிக் ஆற வரைக்கும், அவங்க மீது அந்த தவறு எழுதப்படாது. அது வந்து அவங்களுடைய குற்றமாக பார்க்கப்படாது. அதேபோல அல் மஜ்னூன், யாருக்கு புத்தி தெளிவா இல்லையோ, புத்தி பேதலிச்சு போயிருக்குதோ, பைத்தியமாக இருக்கிறாங்களோ, அவங்க அவங்களுடைய அக்லை பெறும் வரை, அவங்க புத்தி தெளிவாற வரைக்கும் அவங்க மேல குற்றம் கிடையாது. அது அவங்க அந்த நேரத்துல எதுவும் தவறு செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. அப்ப இந்த இந்த விதிவிலக்கு இருக்கு. இப்ப இதுல நம்ம பார்த்த அந்த விதிவிலக்கையும் பார்க்கலாம். அப்ப பாலிக் ஆகணும். சிறு வயசா இருக்கும்போது அவங்களுக்கு கடமை இல்ல. அதேபோல வந்து அக்ல் உடையவங்களா இருக்கணும். அது வந்து அவங்க வயசுக்கு வர வரைக்கும் கடமை இல்லன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 4 கண்டிஷன்ல முதலாவது இஸ்லாமோட இருக்கணும். அதுக்கு ஆதாரம் 2வது சூராவுடைய 183வது ஆயத்துடைய ஆரம்ப வரி. யா அய்யுஹல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவங்கள அழைத்து தான் அல்லாஹ் இத கடமைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஈமான், இஸ்லாம்ங்கிறது கடமைங்கிறதுக்கான ஆதாரம் அந்த ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதி. அதுக்கு அடுத்தது 2வது, 3வது விஷயங்கள். அவங்களுக்கு வந்து அ அவங்க வந்து பாலிக் ஆக இருக்கணும். புல்கா, அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கணும். பருவ வயதை அடைஞ்சிருக்கணும். வயசுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், அதேபோல வந்து அவங்க வந்து அறிவு தெளிவு உடையவர்களா, புத்தி தெளிவு உடையவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமாக அமையுது. அதை தாங்கக்கூடிய சக்தியா இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கிற அந்த 185வது ஆயத்து ஆதாரமா அமையுது. அதுல நம்ம பார்க்கக்கூடிய 5வது, 6வது விஷயங்கள், அதாவது உள்ளூர்வாசி, பலகீனம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்குமே அந்த ஆயத்து ஆதாரமாக அமையுது. அ அதேபோல ஹைத், நிஃபாஸ் இல்லாம இருக்கணும். அதாவது பெண்களுக்கான அந்த மாதவிடாய்க்கான அந்த ரத்தப்போக்கு, அல்லது பிள்ளை பேருக்கு பிறகு உள்ள ரத்தப்போக்கு இல்லாம இருக்கணும். அந்த நேரத்துல தான் பெண்கள் கடமையாகுறதுக்கு சஹீஹ் புகாரியும், சஹீஹ் முஸ்லிமிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மு அவங்க அறிவிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ஆதாரமாக அமையுது. அப்போ நோன்பு யாருக்கு கடமையாகும்? சுருக்கமா நம்ம பார்த்தோம்னா, நோன்பு கடமையாகும் அப்படின்னா, முதல்ல 4 அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கு. 1, அவங்கள்ட்ட ஈமான், இஸ்லாம் இருக்கணும். அதாவது அவங்க முஸ்லீமாக இருக்கணும். 2வது, அவங்க வந்து பாலிக் ஆக இருக்கணும். அதாவது பருவ வயதை அடைந்த அ அந்த ம நபராக இருக்கணும். வயசுக்கு வந்தவங்களா இருக்கணும். அதாவது பியூபர்ட்டி அட்டைன் பண்ண அந்த நபரா இருக்கணும். 3வது, அவங்க வந்து ஆக்கில் ஆக இருக்கணும். அக்ல் உடையவரா, புத்தி தெளிவுடையவர்களா இருக்கணும். அவங்க வந்து மன வளர்ச்சி குன்றியவர்களாக, மூளை வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தாங்க, அல்லது பைத்தியமாக ஆகிட்டாங்க அப்படின்னா, மஜ்னூனாக ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடமை இல்ல. 4வது, அவங்ககிட்ட அந்த குத்ரா இருக்கணும். அவங்க வந்து நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு காதிராக, வலிமை உடையவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த 4ம் அடிப்படைகள். இந்த 4க்கு பிறகு ஆண்களுக்கு 2 நிபந்தனைகளும், பெண்களுக்கு கூடுதலா 1.
மூன்றாவது நிபந்தனையும் இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே, ஆண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கூடுதலா 2 நிபந்தனைகள் வருது. பெண்களுக்கு அதை விட அதிகமாக இன்னொரு நிபந்தனை வருது. அந்த 3 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு அவங்க வந்து பயணத்துல இருக்கிறாங்களா? இல்ல வந்து ஒரு இடமா நிலையா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது இருக்குது. அவங்க பயணத்துல இருந்தால் அவங்களுக்கு நோன்பு வைக்கலாம், விடலாம். 2த்துக்கும் அனுமதி இருக்கு. பயணம் கஷ்டமாக இருந்தால் நோன்பை விடுவது தான் சிறந்தது. நோன்பை வைப்பது வெறுக்கத்தக்கது. அந்த மாரி கடினமான நேரங்கள்ல நோன்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம். அவங்க நோயுற்றவங்களாக இருந்தால் நோன்பை விடுவது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அ நோய் கடினமா இருந்தா நோன்பை விடுறது சிறந்ததாகவும் அமையும். அ இது. அப்படி இல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா, நோன்பு வைக்கிறது அவங்க மேல கடமை. அப்ப அந்த 4 விஷயங்களுக்கு அடுத்தது, அவங்க உள்ளூர்வாசியாக இருந்தால், அவங்க ஆரோக்கியமாக இருந்தால், வந்து ஆண், பெண் 2 பேருக்குமே நோன்பு கடமையாயிடும். பெண்களுக்கு மட்டும் கூடுதலா ஒரு நிபந்தனை. என்ன? தொஹாரா சுத்தமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது. சுத்தம்னா என்ன? அவங்களுக்கு ஹைது இருக்கக்கூடாது. மாதவிடாய் காரணமாக மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் காரணமா வரக்கூடிய அந்த ரத்தப்போக்கு இருக்கக்கூடாது. அல்லது நிஃபாஸ் இருக்கக்கூடாது. பிள்ளை பேறுக்கு பிறகு வரக்கூடிய அந்த போஸ்ட்பார்டம் ப்ளீடிங் அது இருக்கக்கூடாது. இது 2ம் இல்லாம இருந்துச்சுன்னா, அவங்க மீது நோன்பு கடமையாகும். அப்ப நோன்பு யார் மீது கடமையாகுது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். 4 விஷயங்கள் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து நிலையானது. அதுக்கு பிறகு இன்னும் 2 விஷயங்கள். அதாவது உள்ளூர்வாசியா, இல்ல பயணமா? அதேபோல ஆரோக்கியமானவங்களா, இல்ல பலகீனமானவங்களா? அப்படிங்கிறது பார்ப்போம். இது அந்த நேரத்துக்கு மட்டும் மாறக்கூடியது இது. பின்னாடி சரியாகலாம். இந்த 2ம் வந்துச்சுன்னா, கதாவாக நோன்பு வைக்க வேண்டியிருக்கும். அதே மாரி சுத்தம். இது பெண்களுக்கு மட்டுமானது. பெண்களுக்கு அந்த வந்து ஹைது நிஃபாஸ் மாதவிடாய் அல்லது பிள்ளை பேறுக்கான பிறகான அந்த ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா நோன்பு ஹராம் ஆயிடும். அது இல்லன்னா நோன்பு ஃபர்த் கடமையாக ஆகிடும். இந்த 7 தான். இது வந்து இப்ப யாருக்கு நோன்பு கடமைன்னா, இந்த 7 இருக்கக்கூடியவங்களுக்கு நோன்பு கடமை. ஆண்களாக இருந்தா அந்த முதல் 6, பெண்களாக இருந்தா அந்த 7வது விஷயம். அவங்களுக்கு இந்த 6ம் கூடுதலாக அந்த 7வது விஷயம் இருந்துச்சுன்னா கடமையாயிடும். இப்ப இதுதான் நோன்பு யாருக்கு கடமை அப்படிங்கிறதுக்கான பட்டியல். அதற்கான ஆதாரங்கள் இவைத்தான். அப்போ இது சம்பந்தமா நம்ம ஆதாரம் பார்க்கணும்னா, குர்ஆன்ல 183வது ஆயத். 2வது சூராவுடைய 183வது ஆயத். 184, 185. இன்னும் அதுக்கு அடுத்த 2 ஆயத்துகள்ல கூட வந்து இந்த விஷயத்துக்கான ஆதாரமா நமக்கு அமையுது. அப்போ இந்த 5 ஆயத்துகள பார்த்துக்கங்க. 183, 184, 185, 186, 187. அதுல குறிப்பா இன்னைக்கு 183ம், 185ம் சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய இந்த 2 ஆயத்துகளை ஆதாரம் வச்சு பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஹதீஸ்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அத வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். 2 ஹதீஸ்கள் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு சஹீஹ் முஸ்லிம்லயும், இன்னொன்னு முஸ்னத் அஹ்மத், அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ பார்த்திருக்கிறோம். அப்ப இதுதான் இந்த பட்டியல். யார் மீது நோன்பு கடமையாகும்? எப்போது கடமையாகும்? நோன்புனா என்ன? அதுக்கான ஆதாரங்கள் என்ன? அதுதான் இன்றைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இது சம்பந்தமான கேள்விகள். இன்றைக்கு சொன்னது சம்பந்தமா எதுவும் கேள்விகள் இருந்தா இப்ப கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் எதுவும் இல்ல அப்படின்னா, இந்த வகுப்ப நம்ம முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு, நாளான்னைக்கெல்லாம் தொடர்ந்து வகுப்புகள் இருக்கும். அதுல நோன்பு சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சொன்னது சம்பந்தமான எதுவும் கேள்விகள் இருந்தா மட்டும் இப்ப கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி. அப்போ கேள்விகள் எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். சொன்ன விஷயங்கள்ல வந்து எதுவும் புரியல அப்படின்னாலும் சொல்லலாம். நீங்க சொன்ன விஷயம் இந்த இடத்துல எனக்கு புரியல. அத மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னாலும் கேட்கலாம். இல்ல அப்படி எதுவும் இல்லன்னா, நம்ம வகுப்ப இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கலாமா? யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.